ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ஒரு ரேண்டமான விலாக் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மார்னிங் எந்திரிச்சதோட இந்த மாதிரி செடியெல்லாம் போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் செடியெல்லாம் நட்டு வைக்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் எனக்கு. அப்புறமா வீட்டில் இருந்த அந்த புதினா இலையெல்லாம் பிச்சுட்டு இந்த தண்டெல்லாம் ஊனி வச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சீக்கிரம் ஆட்டோ வந்துடும் அப்படிங்கிறதுனால ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் பார்த்திங்கன்னா இதே ஸ்கூலில் தான் நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போது என்னோடய பையனும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். இதை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக பையனோட கிளாஸ்க்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே பசங்க எல்லாமே வந்து ஹாய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பசங்களுக்கு கூட தெரியுது போல். அப்புறம் நானும் ஹாய் சொல்ல சொன்னேன். சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் ஜாலியாக. இது என்னோடய பையன். அப்புறம் மறுபடியும் ஜாஃபரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸில் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாய் சொல்லிவிட்டு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மதியானத்துக்குள்ளே சாப்பாடை வந்து அம்மா அங்கே எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கூட போயிட்டு இன்றைக்கி மதியானம் சாப்பாடு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலாவ் சாதம் தான், ப்ளஸ் கறி குழம்பு வச்சுருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம், முட்டை வச்சுருந்தோம், அப்புறம் இந்த வெங்காய பச்சடி இல்லையா அதெல்லாம் செஞ்சுருந்தோம். ஒரு பக்கம் வந்து கோழி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு ரெடி பண்ணும்பொழுதே நம்ம அந்த ஃபுட்டை மேக் பண்ணுறத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதை எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த புலாவ் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டு ஒரு வழியாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக குலையாமல் நல்லாவே வந்துருந்துச்சு. அப்புறம் எடுத்து வச்சாச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் ரெடியாகி. தொடர்ந்து சேனலில் நம்ம நியூஸ் போட்டு பேசிகிட்டே இருந்தோமா, அதனால் விலாகும் கூட வந்து நியூஸ் மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லியிருந்தா. ஸோ போக போக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த விலாகை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டாக தம்பி வந்து பையனுக்கு சைக்கிள் வாங்கியிருந்தான். அவன் செம ஹாப்பி ஆகிட்டான். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. யதார்த்தமாக வாசலில் நின்று நான் அந்த கிளிக்கை எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆகிட்டு அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுமே சாயங்காலம் ஒன்றா சேர்ந்து இந்த நம்ம 90s கிட்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்தோமோ அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வீட்டில் விளையாடுறாங்க, வெளியில் வந்து விளையாடுறாங்கிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு. பசங்க எல்லாம் வந்து ரைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சும்மா பின்னாடியே போய் வாட்ச் பண்ணுவோன்ட்டு அப்படியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு இந்த சைடு தான் பார்க் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம். அதோட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வாட்ரு அந்த லைட்டில் அடித்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, அதை அந்த பிள்ளைங்க செய்யணும்னு 2-3 நாளாக பாட்டில் எடுத்து அந்த ஹோல் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அக்கா நம்ம செய்வோம், நீங்கள் அதை ரீல்ஸை போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உண்மையாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நியூஸ் கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. டேரெக்டாகவே வந்து நான் உங்களுக்கு கோயில் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விருந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன்.